தகைவிலான் குருவியினுடைய கூடாரம். அற்பமா எண்ணப்படுகிற இந்த ஒரு பறவைக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்னன்னா, தேவனுடைய பீடங்கள் அண்டையில அதனுடைய வீடை வச்சிடுச்சு. யாருக்கு கட்டப்படுது அப்படின்னா, தகைவிலான் குருவி தனக்குக்காக கூட இல்லை. நான் ரொம்ப ஊர் ஊரா சுத்துறேன், எங்கெங்கயோ போறேன், என் குடும்பம் தேவ சமூகத்தில் இருக்கணும். நம்ம குடும்பத்தை, நமக்கு பின் வருகிற சந்ததியை தேவ சமூகத்துல நம்ம கட்டி எழுப்புவோம்னா, அதை போல ஒரு பாதுகாப்பு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, இந்த தகைவிலான் குருவிகளுக்கு எப்பவுமே தேவ சமூகத்தில் வளர்க்கப்படும் பொழுது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் குருவிகள் பறவைகளை குறித்து சொல்லுகிறது. இவங்க எப்பவுமே கர்த்தரை துதிப்பாங்களா. ஒரு வார்த்தை இந்த தகைவிலான் குருவியும் அதனுடைய குஞ்சுகளும் கேட்டு கேட்டு வளர்ந்துருப்பாங்க. என்னன்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இன்னைக்கு ஒரு சின்ன பறவையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, உன் கூடாரம் தேவ பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கிற. நம்மளுடைய கூடாரமும் இப்படி கட்டப்படும் பொழுது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார்.